அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுபவமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருளால் நபிகள் கோமான் கண்மணி நாயகம் அருள்மணி நாயகம் அன்புமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் சஹாபாக்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் முத்தகீன்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்திமி கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக என்னுடைய வார்த்தையை துவக்கம் செய்கின்றேன். பலன் பேராசை ஒரு மனிதன் வைத்தால் என்ன தண்டனை என்பதாக ஒரு 3 சம்பவங்களை சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னாங்க ஹஜரத் அவர்கள். அதற்கு பிறகு அலி ஹஜரத் அவர்கள் பேசுகிற அறையம் இருந்தால் மனிதன் சுபிட்சமாக வாழலாம், இங்கேயும் வாழலாம், சுவர்க்கத்திலையும் வாழலாம். அந்த ஒரு அடிப்படையில பெரிய அவுலியா சிபத்து உள்ளவர் இப்ராஹிமின் ஆபிகம் என்ற ஒரு பெரிய அவுலியா சிபத்து உள்ளவர் நீண்ட வரலாறு சொன்னார். அது எங்கே நின்று நீண்டு வரலாறுகள் பெரிய வரலாறு. அவர் ஆரம்பத்தில் அவரு அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, இறையச்சம் இல்லை, அந்த நாட்டு இளவரசராக இருந்தாரு. நல்ல உயர்ந்தமான சாப்பாடு சாப்பிடுவாரு, உயர்ந்தமான பெட்ல உயர்ந்து தூங்குவாரு. மாலை நேரத்தில் போய் மலைகள்ல மான்களை வேட்டையாடி கொண்டு வருவார். குதிரையில போவாரு, குதிரையில வருவாரு, சுகபோகமா இருப்பாரு. தொழுகை இல்லை, ஈமான் இஸ்லாம் இல்லை, தண்டோடுத்தனமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தார். அப்ப அவருடைய அரசு தர்பார்ல ஒரு பெண், ஒரு முஸ்லிமான ஒரு பெண் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு என்ன வேலைன்னா, அந்த மன்னர் இப்ராஹிம் ஆபிகம் தூங்கக்கூடிய பெட்டை சுத்தம் செஞ்சு அந்த ரூமத்தை எல்லாம் சுத்தமா பெருக்கி அங்க படுக்கக்கூடிய பெட்டில் பலவிதமான வாசனை திரவியங்களை பரப்பி வைக்கிறது, பலவிதமான வாசனை பூக்களை பரப்பி வைக்கிறது. அத்தர் சென்று சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் தெளிச்சு வைப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அதான் வேலை. இந்த ரூமை சுத்தம் செய்ய வேண்டியது, மன்னர் படுக்கக்கூடிய பெட்டை சுத்தம் செய்ய வேண்டியது, இதான் அந்த அம்மாவுக்கு வேலை. அவர் மன்னர் அங்கிருந்து வேகமா வருவாரு, வாழை மாட்டிட்டு குதிரையை கட்டிட்டு அசதியா வந்து அந்த பெட்டில படுத்துருவாரு. நல்லா அசந்து நல்லா தூங்குவாரு. எப்ப எந்திரிப்பாருன்னு சொல்ல முடியாது. இப்படி காலங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த அம்மா தினமும் இது மாதிரியே வேலை செஞ்சுட்டே வரும்போது அந்த அம்மா நினைச்சிச்சு, நம்ம மன்னர் இப்ராஹிம் அவர்கள் இந்த பெட்ல நல்லா தூங்குறாரு, அப்படி என்ன இந்த பெட்ல ஒரு மகத்துவம் இருக்கு, நம்ம தான் இங்க வேலை ஊழியம் செய்யறோமே, மன்னர் வெளியில போயிருக்கிறாரு, நம்ம ஒரே ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே சொல்லி அந்த அம்மா மன்னர் பெட்ல அசந்து தூங்கிடுச்சு. பல நேரம் பூக்கள் பறக்க வைக்கப்பட்டிருக்கு, அத்தர் செண்டுகள் கை வைக்கப்பட்டிருக்கு. அந்த படுத்தவுடனே அசந்து தூங்கிடுச்சு. மன்னர் அங்கிருந்து வேகமா வந்தார். தன்னுடைய சட்டைகளை கழட்டி வச்சுட்டு பெட்ல வச்சுட்டு வாழை மாட்டிட்டு போய் தூங்கலான்னு சொல்லி வீடுக்கு வந்தாக்க ஒரு பணிப்பெண் அவர் படுக்கக்கூடிய பெட்ல தூங்குது. சடக்குன்னு ஒரு கோபம் வந்துருச்சு. எடுத்தாரு, சாட்டை எடுத்தாரு, படார்னு ஓங்கி அரைஞ்சாரு, 3 அடி அடிச்சாரு சாட்டையால. அந்த அம்மா சிரிச்சிச்சு. 2வது தான் அடிச்சாரு சாட்டையால. அந்த அம்மா அழுகல, சிரிச்சிச்சு. இருக்கிறது கோபம் நிறைய வந்துருச்சு. 3வது முறை சாட்டையால அடிச்சார். அப்போ அந்த அம்மா அழுகல, அவர் கை அசந்து போச்சு, அடிச்சு சாட்டை கீழே போட்டார். அப்ப சொன்னாரு, உனக்கு சூடு சொரணம் கண்கிறதே இல்லையா, உடம்புல வலிக்காதா உனக்கு, இத்தனை சாட்டால அடிச்சேன், கொஞ்சம் கூட உனக்கு வழியில சிரிக்கிறிய. அப்ப அந்த அம்மா சொன்னிச்சு, ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் இந்த பெட்ல படுத்து தூங்குறதுனால எனக்கு தண்டனையா சாட்டால அடிச்சுட்டீங்க, அதை நினைச்சு அழுகல. உங்க தீதார பார்த்து நான் அழுகிறேன், நாங்க உன் மூஞ்சியை பார்த்து நான் அழுகிறையா, 5 நிமிஷம் இந்த பெட்ல படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தண்டனை கொடுத்த, அல்லாஹ் ரசூல் பயம் எல்லாம் காலம் போடாம நீ பாது சுத்துறியே, உனக்கு உன் மனசுல அல்லாஹ்வோட பயம் இல்லையா, உனக்கு நறுக்கல் இல்லையா, இவ்வளவு வயசாக கொஞ்சம் கூட ஈமான் இஸ்லாம் இல்லாம இருக்கிறியே,
தொழுகை இல்லை, ஈமான் இஸ்லாம் ஒண்ணும் இல்லை. நீ கியாமத்துல போய் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுப்பான், அதை பார்த்துதான் சிரிக்கிறேன்னாங்க. இந்த அம்மா சொன்ன உடனே கரெக்டா இவருக்கு மண்டையில கரெக்டா, ஆஹா இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் அநியாயமா செஞ்சுட்டு வந்திருக்கிறோமா. அப்பதான் உணர்ந்தாரு, தேவையில்லை, இந்த அரச மாளிகைலாம் நீயே வச்சுக்க, கட்டு அழு, இந்த மாட மாளிகைலாம் நீயே வச்சுக்க. சுகபாகமா வாழ்ந்தவர், மன்னரா இருந்தவர், அந்த நாட்டு இளவரசரா இருந்தவர், பக்கீர் சாம்பார் வெளியில போயிட்டார். நேற்று வரைக்கும் அடுத்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதமா இருந்தவர் இன்னைக்கு பக்கீர் சாம்பாரி வெளியில விட்டுட்டார். மாட மாளிகை விட்டுட்டாரு, சொத்து சுகங்களை விட்டுட்டாரு, 3 பொருளை எடுத்தாரு. ஒரு கம்பெனி போறத, தண்ணி குடிக்கிறது ஒரு டம்ளர், கால் செருப்பு, வெளியில போயிட்டாரு. வாட்டுக்கு தெரிஞ்சாரு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல. நேற்று வரைக்கும் சுகபாமா இருந்தவர், பசி கொடுமை இருக்கு, வெயில் கொடுமை. ஒரு காற்று அப்படியே நடந்துட்டு போகும்போது மரத்தாடியில உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே இவர் மனசு சொல்லிச்சு, என்ன இப்ராஹிமே பாத்தியா, உன் நிலைமை பாத்தியா எப்படி இருக்கு பார். நேற்று வரைக்கும் நீ மன்னரா இருந்த, நினைச்சதெல்லாம் உன் கால் மாட்டுல வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நேரம் ஒரு முடக்கு தண்ணி கூட கிடைக்கலையே, எப்படி பாத்தியா உன் நிலைமை பாத்தியா. இவர் மனசு சொல்லு பேசுது, பசு பயங்கரமா இருக்கு இவருக்கு, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த மனசு, அவருடைய மனசு கல்வி சொல்லுது, இப்ராஹிமே எனக்கு பசு அதிகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடு. பசு அதிகமா இருக்கு, பசுவை தீர்த்துக்கணும். அப்ப இப்ராஹிம் சொன்னாரு தங்களுடைய மனசுக்கு, கெட்ட கெட்ட வேலைக்கு உனக்கு, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு சாப்பாடு வேணுமா, உனக்கு வெட்கம் இல்லை, ரோசம் இல்லை, இது மாதிரி இனிமே கேட்காத. சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், சோபாக வேணும்னு கேட்காத. இவர் மனசுக்கு இவர் பேசுறாரு. முந்திய அந்த மனசு இவரை கடிச்சு, இவர் அந்த மனசு கேட்கிறாரு, உனக்கு சோறு வேற வேணுமா, அல்லாஹ் பயம் இல்லாம ஊர்ல சுத்தின தெரிஞ்ச இன்னைக்கு சோறு கேட்கறிய, உனக்கு சோறு போட முடியாது. நேற்று வரைக்கும் கால் மாட்டிக்கு வந்தது, இன்னைக்கு நான் உனக்கு சோறு கொடுக்கணும்னா நான் போய் ஒருத்தன் அருமையா வேலை செய்யணும். அந்த வேலை செஞ்சு அந்த சம்பளம் வந்துதான் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். ரொம்ப நல்லா உட்காருங்க, சம்பளம் போட்டு உட்காரு. அதுல இன்னும் இந்த மாதிரி சாப்பாடு கேட்காத, நான் கொடுக்கும் போது நீ சாப்பிடணும். அப்படியே இவருக்கு அவருக்கு மனசுக்கு சண்டை. சரி சாப்பாடு கொடுக்கணுமே சொல்லி ஒரு பஜாருக்கு போனார். பெரிய பெரிய கடைகள்லாம் இருந்துச்சு. ஒரு லட்டு கடை போய் வாங்கிட்டு ஒரு லட்டை வாங்கிட்டு வந்தார். லட்டை வாங்கிட்டு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து கீழே வச்சாரு. சாப்பாடு கேட்டு இல்ல, நீயே தின்னு, கொஞ்சம் கவனம் இங்க இருக்கட்டுங்க. அதற்கு பேசுனதே கொஞ்சம் விவரமா சொல்றேன். நீ சாப்பாடு கேட்டு இல்ல, லட்டு நீ எடுத்து சாப்பிடு, நான் எடுத்து வாயில வைக்க மாட்டேன். இவருக்கு கல்புக்கு சண்டை நடக்குது மனசுக்கு. நான் எடுத்து வைக்க மாட்டேன், நீ சாப்பாடு கேட்டில்ல, பசத்தை சொல்லல, நீ எடுத்து சாப்பிடு. 2 பேர்த்துக்கு போராட்டம், இவருக்கும் மனசுக்கும். இவருக்கு ஒரு நேரமே சாப்பிடலான்னு வருது, ஒரு நேரத்தில் நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படி என்ன ஒரு மனம். இவருக்கு மனசுக்கு போட்டு வந்து கொஞ்ச நேரம் சேர்ந்த பிறகு இவர் எடுக்கும் வாயில வைக்கல, இவருக்கு கையில அந்த லட்டு எடுக்கல. திடீர்னு மனசுல இருந்த ஒரு பறவை மாதிரி பறந்து வந்து லட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. லட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. சொல்றது விளங்குதா? அவரும் சாப்பிடல, அவர் ஏற்கும் ஆயுதம் வைக்கல. அந்த லட்டு ஒரு பறவை மாதிரி பறந்து வந்து லட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. இது என்ன அர்த்தம்? உலக ஆசாபாசங்கள்லாம் இத்துடனே நின்று விட்டது. அன்றிலிருந்து அவுளியாவா ஆயிட்டாரு. தாண்டோடுத்தனமா தெரிஞ்சவர், அல்லாஹ் ரசூல் பயம் இல்லாம தெரிஞ்சவர், ஒரு பணிப்பெண் ஒரு புத்தி கொடுக்கப்பட்டனால இவர் இந்த அளவுக்கு இவருக்கு அல்லாஹ் ஒரு மகத்துவத்தை கொடுத்தான். பெரிய அவுளியா சிபத்து உள்ளவர், அவுளியாக்கெல்லாம் தலைவர். அவங்க இப்ராஹிம் நபிகம், அவங்க கிதாபு எழுதி, கிதாபு நிறைய இருக்குது. நாங்க மார்சால போடக்கூடிய மார்சால நேரத்துல இவங்க கிதாபுகள்லாம் எங்களுக்கு பாடமா வைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல வாழ்க்கை அப்படி இருந்தாரு, கடைசியில் அவுளியாவா சிறப்பாக ஆயிட்டார்.
அப்படியே நடந்து போனாரு. நடந்து போய் பயங்கரமான ஒருத்தன் ஆடு வச்சுட்டு இருந்தான். இடையன் அந்த வெயில் கொடுமையில ஒரு மரத்தரையில உட்கான் அப்படியே அசைந்து தூங்கினான். தலைக்கு கையை வச்சு தூங்கினான். இவர் கொண்டு போனார் இல்லையா 3 பொருளை, தலைவாணி, ஒரு டம்ளர், ஒரு குச்சி. அந்த மனுஷனை பார்த்து, ஆஹா, இந்த மனுஷன் இப்படி நிம்மதியில் கவலை இல்லாம தூங்குறானே, இது மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு கொடுக்கலையே அல்லாஹ் தஆலா, இப்பல்லவா எனக்கு கொடுத்திருக்கிறான். உடனே அந்த மனுஷனை எழுப்பிட்டு, அப்பா எந்திரி, இந்த தலைவனை நீ வச்சு நல்லா படு. இவர் கொண்டு வந்த தலைவாணியை அவரை கொடுத்துட்டாரு, நீ நல்லா தூங்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செய். ஏன் கையை வச்சு தூங்குற? தலைவாணி கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் நடந்து போனாரு. அந்த வீல் கொடுமையில ஒருத்தன், அவனு ஒரு இடையன், ஆட்டு மேய்க்கிற இடையன், தாகம் அதிகம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஒரு குளத்துல போய் செஞ்சான், கையில அள்ளி குடிச்சான், தாகம் தெரியல. இவர் அப்படியே பார்த்தாரு, நமக்கு எதுக்கு இந்த கோவலை, நமக்கு எதுக்கு இந்த சொம்பு, ஒரு அல்லாவுடைய அடியான அவன் கையில போய் குடிக்கிறானே. உடனே பக்கத்தை போற, அப்பா தம்பி மகனே, இந்த பாத்திரத்தை வச்சுக்க, மொண்டு நல்லா குடி, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல். அதையும் கொடுத்துட்டாரு.